ஸ்தோத்திரங்களை நம்ம வாழ்க்கையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் 2ஆம் வாரத்தில் ஆராதனையை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்கு அன்பு சொல்கிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர். புதிய ஜீவனை ஆண்டவரை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவரே ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை கர்த்தர்களுக்கு ஆண்டவரை நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதையும் ஆண்டவரே அன்பு தம்பி சாரவனையும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறாச்சா. இந்த வர வேண்டியவர்களை கூட்டி சேர்த்தவர்கள் இந்த குளிர் பணி அதிகமாக இருக்கிறது. இதனாலே உடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் ஆண்டவர் காத்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளின் இறை செய்திக்காக, பாடல் வேலைக்காக, ஜெப வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா ஆண்டவரை ஆராதனை வேலையை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் அடியாரை பலப்படுத்த ராஜா நீர் பேசுகிறார்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை துதிக்கும்படியாக காலை வேளையிலே 51வது ஞான பாடலாகிய மாசற்ற தெய்வ நாமத்தை துதி என் நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை துதி என் உள்ளமே என்ற பாடலை சேர்ந்து நாம் பார்ப்போம். 51வது ஞான பாடல். உம்மை துதிக்கிறோம் யாருக்கும் நல்ல பிதாவே என்ற பாடல் 53வது.
முதலாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவார முறைமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடம் செய்து சேர்த்து நமது பாவனை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவரே. என் பெயர்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன், கேட்டேன். ஏனெனில் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் பாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவு சேர்க்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அதற்காக எங்கள் கடவுளே, எங்களை மீட்கும்படி மறந்து கொடுத்த முத ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவனை எல்லாம் மன்னித்தள்ளும். முத கிருபையினால் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உண்மையும் சித்த மெய்யான அறிவையும் உடைய வசனத்தின் உண்மையான கீழ்ப்படுதலையும் பசுத்த ஆவியை கொண்டு எங்கள் அறிக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ள ஒரு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடைய நாம் ஞானஸ்நானப்பட்டவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே எங்கள் அனைவரும் கிருபை செய்துள்ளோம். நின்றவனமாக திருத்துவப்பட்டை பின்வருகின்ற 21வது ஞாயிறுக்குரிய ஆரம்பத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தின் 110வது பக்கத்தில் உள்ள திருத்துவ பண்டிகை பின்னின 21வது ஞாயிறுக்குரிய ஆரம்பத்தை பின்பற்றுவோம். சர்வவல்ல ராஜாவே, உலகம் முழுவதும் அதிகாரத்தில் இருக்கிறது. உம்மை எதிர்த்து பேசக்கூடியவர் ஒருவனும் இல்லை. ஏனெனில் வானத்தையும் பூமியையும் வானத்துக்கு கீழ் இருக்கிற சகல அதிசயங்களையும் சிருஷ்டித்தவர் நீரே. நீரே சகலத்துக்கும் ஆண்டவர். யெகோவாவின் பிரமாணத்திலே குற்றமற்றவர்களாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. உமது ஆவியோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவரே, உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக. உமது குடும்பமாகிய திருச்சபை உம்மாலே காக்கப்பட்டு சகல உபதிரவங்களுக்கும் நீங்களாகி நற்காரியங்களையும் உமது பணிவாய் ஊழிய செய்து வரும்படி அதை எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளதாக காப்பாற்றி அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடு ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். யாவும் அமர்ந்து திருத்துவ பண்டிகை பின்வருகின்ற 21வது ஞாயிற்குரிய வேத பகுதியை வாசிப்போம். அது முதலாவது வேத பகுதி சங்கீதம் 148. ஞாயிறு ஆறாவதுக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 148. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலை நிற்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த பனியே, மூடும் பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரக்கமுள்ள பறவைகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியுள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதியோர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. என்றாக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசிக்க. அப்படியே பழைய பணியின் பகுதியாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 15 முடிய. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்தியோப்பியாவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜாலித்து எரிந்தோம், அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டின்களின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் பேவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபமாய் இருக்கும். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. அப்படி விருப்ப பகுதியாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய தொடர்ந்து 13-17 முடிய. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய, பிறகு 13-17 முடிய. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதற்காக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவர்கள் தன்னை உயர்த்துகிறனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை
நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து வந்தாச்சு. நற்செய்தி பகுதியாக லூக்கா எழுதின நற்செய்தி 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 40 முடிய. ஆண்டவரே, உமக்கு இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி லூக்கா 20ஆம் அதிகாரம் 27 தொடங்கி 40 முடிய. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியுடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதியிருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3 சகோதரனும் அவளை விவாகம் பண்ணி அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி இருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிருத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையும் மரித்தோலிருந்து எழுந்திருக்குதலையும் அடையும் பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்று. அப்பொழுது வேதபாரகர்கள் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர்கள் என்றார். அதற்கு பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்க நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தில் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உபவித்து கன்னிகையாரில் பிறந்து பொந்து பிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து உயிர்த்தெழுந்தார். வரத்துக்கே சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது செய்கிறார். அவரிடத்தில் உயிரோடையும் மற்ற நியாயத்தை வருவார். பரிசுத்த ஆவியினால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபை பசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரியாக உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
யாவும் அமர்ந்து பாடல் புத்தகத்தில் 113வது பாடலை பாடும். உன்னதமான மாராஜாவா என்ற பாடலை பாடும். நம்மை தாய் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து வசனத்தினாலும் சாக்கிரமத்தினாலும் திருச்சபையின் வழியாகவும் வழிநடத்தி வருகிற நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பிரிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை எல்லாருக்கும் தெரிவித்து வருகிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்து தியானிப்படியாய் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களில் இருக்கின்ற குறிப்பாக 14, 15 யாராவது ஒரு வாசிங்கள். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்று
பேர் பிரஸ்தாபம். நாம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தாவே, நவம்பர் மாதத்திலே 2ஆம் வாரத்திற்காக நன்றி சொல்கிறோம். திருத்துவ காலத்தினுடைய கடைசி நாட்களிலே ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல ஒரு புதிய கால சூழ்நிலை ஆண்டவரே, மழைக்காலம், அதே நேரத்தில் குளிர் பனியும் ஆண்டவர் நிறைந்து இந்த நேரத்தில் காணப்படுகிறது. இந்த நாட்களிலே எங்களை காத்தருளும். இந்த வார்த்தை வழியாக எங்களோடு பேசுறாஜா ஆண்டவரே, அடியை மறைத்து நீர் பேசும், நீர் வெளிப்படும் நாங்கள் கேட்கிறோம். என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் நேராக ஒருமுகப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த புதிய நாளிலே, புதிய வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் கூட நல்ல மழை ஆண்டவர் நமக்கு தந்தார். அதே நேரத்தில் பனியும் அதிகமாகவே நமக்கு இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய அழைப்பு இல்லை என்றால் நாம் யாரும் இயேசுவின் பிள்ளையாகவோ அல்லது உலக சொல்றபடி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. நம்மள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில சந்தித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம நிராகரிக்காம ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போது, அழைக்கும் போது வரல, அதை கேட்கல, ஏற்றுக்கொள்ளணும், நம்ம உட்கார வேண்டிய அவசியம். உலக மக்கள் மாதிரி நாம எங்க இருப்போம்? வழி விலைக்கு இருப்போம், தெருவில் இருப்போம், தினமலை உட்கார்ந்து இருப்போம், எங்களாலும் இல்லையா? ஆலயம் நடக்கும், நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலதான் மோசே கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி ஓடினான். எங்க இருந்து ஓடுறான்? எங்க இருந்து ஓடுறான் மோசே? சொல்லுங்க. எகிப்திலிருந்து ஓடுகிறான். அவருடைய குழந்தை பருவம் அவனுக்கு நல்லா தெரியும். பார்வோன் அரசன் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை என்ன பண்ணான்? கொலை செய்ய அவர் ஆர்டர் போட்டான், சட்டம் ஏற்றுவிட்டான். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில எப்படி இருக்கிறாங்க? பலசாலிகளா இருக்கிறாங்க. அவங்க பெருகினா நம்மளை அழிச்சிருவாங்க போல தெரியுது. அதனால இனி அவங்களுக்கு ஆண் சந்ததியே வரக்கூடாது, எல்லாரும் வெட்டி போட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்குது. எல்லாரும் வெட்டி போட்டுட்டே இருக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் ஆத்துல போடுறாங்க, குளத்துல போடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனால் மோசேயை அவருடைய தாயும் தகப்பன் என்ன பண்றாங்க? 3 மாத காலம் ஒழித்து வைத்தார். குழந்தை எவ்வளவு நேரம் ஒழிக்க முடியுமா? என்ன பண்றாரு? அழும் இல்லையா? அதே நேரத்தில் பசிக்கு அழும். அது மாதிரி நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அவங்களால மறைச்சு வைக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு ஆத்துல இருக்கிற மாதிரி இந்த தட்டு இல்லையா, நம்ம சொல்றது குறுக்கு தட்டுன்னு சொல்லுவோம். அவங்க அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதிலே ஒரு அழகான பேடை மாதிரி செய்து அந்த குழந்தைய நல்லா துணியெல்லாம் போட்டு பாதுகாப்பா வைத்துட்டு அந்த தண்ணியில விட்டுறாங்க. அதனாலதான் அவருக்கு பேரு என்ன இருந்துச்சு? மோசே. எபிரேய பாஷையில தண்ணீருக்கு பேரு மோசே. தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்றதுனால மோசே பேரு. சரி, தண்ணியில விட்டுறான். விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்க அக்கா மிரியா ரொம்ப புத்திசாலி, மோசையை விட புத்திசாலி. அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னு போய் ஒளிஞ்சு பார்த்துருக்கிறாங்க. பார்த்துருக்கும் போது அது எந்த இடத்துல விடுறாங்கன்னா, ஆள் இல்லாத இடத்துல இல்ல, பார்வோனுடைய மகள் இளவரசி குளித்துக் கொண்டிருக்கின்ற இடத்துல விடுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை இளவரசி அந்த குழந்தையை பார்த்து தன்னுடைய தம்பியை பார்த்து வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு புத்தி பாருங்க. மோசேனுடைய வளர்ச்சியில 3 பெண்களுடைய பங்களிப்பு இருக்கு. யார் யாரு? பத்திரமாய் பெற்று பாதுகாத்த அம்மா, வளர்த்த இளவரசி, அவங்க அக்கா. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்களுடைய பங்களிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ மோசேனுடைய வாழ்க்கையில் 3 பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவம் பெற்றது. இப்போ மிரியாம்
அந்த குழந்தையை விட்டுட்டு தூரத்துல இருந்து பார்க்கிறா. இளவரசிக்கு நல்லா தெரியும் இது யாருடைய குழந்தை, இஸ்ரவேல் குழந்தை தான், எபிரேயருடைய குழந்தை. தெரியும் நமக்கு தெரியலையா, வெள்ளக்காரன் எப்படி இருப்பான், ஆப்பிரிக்காக்காரன் எப்படி இருப்பான் தெரியாது, நமக்கு தெரியுமே எந்த நாடுன்னு தெரியுது, நல்லா தெரியுது. அத அவங்க அப்பா சட்டம் போட்டுக்கிறாருன்னு தெரியும். ஆனால் அதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய பிளான். ஒருத்தரை காப்பாற்றணும்னு ஆண்டவர் திட்டம் போட்டா எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் யாராலும் ஒன்றும் அல்லேலூயா. அதேதான் நமக்கு கூட ஆண்டவர் நம்மள அவருக்கு கூப்பிட்டார், அழைச்சிட்டாரு. நம்மள இந்த உலகத்தினால யாராலும் ஒண்ணு செய்ய ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும். உலகம் என்ன பண்ண முடியும், நம்முடைய உயிரை மட்டும்தான் எடுத்து, மற்றபடி நம்மளையும் கடவுளையும் பிரிக்க முடியாது, நம்முடைய விசுவாசத்தை அழிக்க முடியாது. கூட நைஜீரியாவுல நீங்க பார்த்திருக்க நியூஸ்ல ட்ரம்ப் கூட அதை கண்டிச்சிருந்தார். நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, கொலை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அரசாங்கம் அதுக்கு ஆதரவா இருக்கு. ஏன் ஆனா கிறிஸ்தவம் அழிஞ்சிச்சா? ஆரம்ப நாட்கள் இருந்தே கிறிஸ்தவத்துக்கு இந்த உலகம் எதிரியா தான் இருக்கு. ஆரம்ப நாட்கள் இருந்த யூதர்கள் இல்லையா? ஆனா யாராலும் ஏன்னா மனது உண்மையான ஆண்டவர் என்பதை நம்ம மறந்துருக்கோம். மோசே இளவரசியால எடுக்கப்பட்டு வளர்க்கிறார். இந்த மிரியாம் ஐடியா பண்ணி யார் கூட்டு போய் கொடுக்குறாங்க, அந்த அம்மாவே கூட்டு போயிட்டு இளவரசி கிட்ட விட்டு இந்த அம்மா வந்து பால் கொடுக்கணும்னு சொல்லி சொந்த அம்மாவுக்கே பால் குடிச்சு வளர்ந்தாரு மோசே. எகிப்து அரண்மனையில ஒரு நல்ல பெரிய ஒரு இளவரசனாக தான் வளர்ந்தார். ஆனா அவருடைய அந்த ஆத்திரம் கோபம் அவருக்கு அதிகமா வருது. ஏன்னா அவருடைய மக்கள் அந்த படுகிற துன்பத்தை கஷ்டத்தை அவர் பார்க்கிறாரு. அதுல ஒரு இஸ்ரேல் மனிதனை ஒரு எகிப்தியன் அடிச்சு துன்புறுத்தத்தை பார்த்துட்டு அவரை போய் அவர் அடிக்கிறான், அடிச்சு அவர் செத்துறான். செத்துட்டு அவர் என்ன பண்றான், அந்த பாலைவனத்துல புதைத்து விட்டு போனதுனால அவன் பயந்துட்டான். பயந்துட்ட பிறகு அவனை ஓடிடுறான், எகிப்தை விட்டு ஓடி அவனுடைய மாமன், அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அவரு அவர் பெண்ணுடைய அப்பா வந்து எத்ரோ, அந்த எத்ரோனுடைய ஆடுகளை தான் வனாந்தரத்துல மேய்த்து. இதுதான் முதல் 2 அதிகாரத்துல வர்ற சம்பவம். முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் படுகிற துன்ப துயரத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்துல மோசேயுடைய பிறப்பு, அவருடைய ஒழித்து வைக்கிறதெல்லாம் பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்துல அவருடைய அழைப்பை பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். 70 வயசு அவர். எத்தனை வயசு? 70 வயசு. கடவுள் அவரை தெரிந்து கொண்டு அழைக்கும் போது 70 வயசு. ஆனால் சாமுவேலை அழைக்கும் போது 3 வயசு. அப்ப கடவுளுடைய அழைப்புக்கு என்ன இல்ல, வயசு வித்தியாசமே கிடையாது. ஆண் பெண் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேதத்துல ஆண்கள் மட்டும் தீர்க்கர்களாக, ஆண்கள் மட்டும் ராஜர்களாக இல்லை, பெண்களும் இருந்திருக்கிறார். எஸ்தரும் ஒரு ராணியம் இல்லையா, ரூத் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு பாத்திரம். அதனால எல்லாரையும் சரிசமம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ 70 வயசுல மீதியான்ல ஒரு மோசேவை அழைக்கிறாரு. எப்படி அழைக்கிறாருன்னா, இதுவரையில யாருக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. காட்டுல எரிகிற பச்சை முள்புதரை பார்க்கிறார். நம்ம எல்லாம் கூட எல்லாமே நிலக்கடையில வேலை செஞ்சவங்க தான், காட்டுல எல்லாம் போய் வெறுகு வெட்டி வந்தவங்க தான். அதுவும் குறிப்பா காடு எப்ப பற்றி எரியும், வெயில் காலத்துல தான். வெயில் காலத்துல எரிவதற்கான சாத்தியங்கள் நிறைய. பாறை ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி அல்லது தீப்பொறி வந்து பத்தி பண்ணுவாங்க. அல்லது மரத்துல கூட 2 மரம் ஒன்னா வராசுனா அந்த தீப்பொறி வரும்னு சொல்லுவாங்க, ஹீட்டுக்காக இல்லையா? அதே போல அதிக வெயில்னால ஹீட்னால காஞ்ச சருகுகள் பத்தி கொண்டு வந்துவாங்க. அல்லது சில வேறுபட சமூக விரோதிகள் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க போயிட்டு அந்த விறகெல்லாம் வேறுபடுறதால கொளுத்திடுவாங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமா நடக்கும். ஆனா பச்சை முள்புதர், வெயில் காலத்துல கூட பச்சை முள்புதர் தெரியுமா? வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அறிவியல் ரீதியாகவும் நமக்கு எட்டன அறிவு வரைக்கும் சாத்தியம் இல்லை. ஆனால் இங்க பாருங்க, பச்சை முள்புதர் பத்தி எரிகிறது. அங்கே மோசே கிட்ட போய் அது என்னன்னு போய் பார்க்கிறாரு. அது பார்த்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது இல்லையா? பாருங்க, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்னியால் ஜுவாலித்தது, எரிந்தும் அது வெந்து போகாமல். அது ஒரு விஷயம். எரிந்து ஓகே,
முதல்ல பச்சை முழுவதும் எரியாது, ஆனா எரியுது. எரிந்து கூட அது என்னவா அப்படியே. அப்ப என்ன விஷயம்னா, இதுல இருந்து ஒரு இறையில் கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, அந்த பச்சை முள்புதர் என்பது வேற யாரும் இல்ல, மக்கள் தான், இஸ்ரவேல் மக்கள். இன்றைக்கு துன்பப்படுகிற மக்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க? துன்பத்துல இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க. அப்போ என்ன ஆண்டவர் இந்த வழியா நம்ம உணர்த்துறாங்கன்னா, கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மக்கள் எவ்வளவுதான் பிரச்சனையை சந்தித்தாலும் அங்கே அவர்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா ஆண்டவர் இந்த கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கு. அதாவது செடி வெந்து போகாத இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நம்மளை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, பிசாசானவன் ஒண்ணு செய்ய முடியாது. உலக பாவம் அக்கிரமம் நம்மள, உலக துன்பங்கள் வியாதி பலவீனங்கள் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா நாம் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதான் அந்த பச்சை முள்புதர் எரிந்து போகாததற்கு அழகான விளக்கங்களை நிறைய இறையில் வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்போ அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, மோசேக்கு அதை பாக்குறாரு. மோசே கிட்ட போனோடனே ஆண்டவர் சொல்றமா, நான் நிக்கிறேன், நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, இது கடவுள் இருக்கிற இடம், அதனால பாதரட்சை என்ன பண்ணு, கழட்டி போடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதரட்சை அப்படின்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. உன்னுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணு, கழட்டிடு. என்கிட்ட வரும்போது பாவத்தை எல்லாம் விட்டுட்டு வரும், பாவத்தை எல்லாம் சேர்த்துட்டு வராது இல்லையா, அதெல்லாம் மன்னிக்கிறது, அதெல்லாம் என்கிட்ட வரும்போது தூய்மையா வரும். ஆண்டவர்கிட்ட மோசே தூய்மையா போறாரு. அங்கே ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய மக்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல நிறைய துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அதை நான் பார்த்தேன். எத்தனை வருஷமா பார்த்துங்கிற? எத்தனை வருஷமா இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருக்கிறாங்க? 430 வருடம். ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 430. ஒரு ஆயுசு நாட்கள், அதாவது ஒரு சந்ததி அப்படின்னாக்கா யாருக்குரிய 30 வருஷம் சொல்றாங்க ஒரு சந்ததி. அப்போ எத்தனை 30 கணக்கு போடும்? 100ல 100 30 இல்லையா? 400ல 12 சந்ததி, அதாவது 12 தலைமுறை. 12 தலைமுறையா அவர்கள் எங்க இருக்கிறாங்க? அடிமைகளா. 12 தலைமுறையா அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்களை யாரும் காப்பாற்றுறதுக்கு வரல. ஏன்? அந்த நேரத்துல தலைவர்களே இல்ல, அரசர்களே இல்ல, தீர்க்கதரிசிகள் இல்ல, யாருமே. அப்ப யார் மட்டும்தான் ஆதரவு? கடவுள் தான் ஆதரவு இல்லையா? யாரும் எல்லாருக்கும் யார் ஆதரவு? கடவுள் தான். அதனால கடவுள் சொல்றாரு, என் மக்கள் படுகிற துன்பங்களை நான் பார்த்தேன். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். என்ன சொன்னாரு? பார்த்தேன். கடவுள் தம்முடைய மக்களுடைய பாடுகளை துன்பங்களை என்ன பண்றாரு? பார்க்கின்றார். நம்மளே நிறைய நேரத்துல ஆண்டவரை நிந்திக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் என்னுடைய கஷ்டங்களை பார்க்கிறாரா, என்னுடைய கஷ்டங்களை பார்க்கிறாரா இல்லையா, அவர் கண்டு இருக்குதா? நம்ம கேட்கிறோம், எல்லாருமே கேட்டிருக்கோம், யாரும் கேட்காம இல்லை. ஏன்னா நம்ம மனுஷர்கள் தான் இல்லையா, அவரை நிந்தித்து இருக்கிறோம். ஆனா இங்க அழகா சொல்றாரு, மோசே எழுதின புத்தகமே தான். மோசே சொல்றாரு, ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் ஆதியாகமம் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல ஆதார் சாராளால துரத்தப்படும் போது குழந்தை தூக்கி போவாங்க. தூரத்துல குழந்தை தண்ணிக்கு தவித்து அது சாகிற நேரத்துல அவங்க உட்காந்து அழுவாங்க, ஜபம் கூட பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கேன். அழுகிறதுல அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்து அந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுத்தார். ஆமென். அப்பதான் நம்ம இந்த இடத்துக்கு என்ன பேர் இருக்கிறாங்க? என்னை காண்கின்ற தேவன். அப்போ ஆண்டவர் கண் இருக்குதா இல்லையா? நிச்சயமா அவர்களை பார்த்துதான் இருக்கிறார். இந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்ப நீங்க என்ன பாக்குறாங்க? ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் துன்பம் வருது? நல்லா கவனிங்க. எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் ஆண்டவரால் வருவது கிடையாது. யாராலைங்க? என்னாலே. என்னுடைய கஷ்டம் எல்லாம் என்ன இவ்வளவு கிடையாது. 10 வீட்டுக்காரங்க கிடையாது, எதிர் வீட்டுக்காரங்க கிடையாது,
என்னுடைய எதிரி ஒரு எதிரிதான் என்ன செஞ்சுட்டான், யாரும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு எதிரி நீயே. சரியா இல்லையா? நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் யாரால வருது? அப்போ ஆதாருக்கு அதே தான் வந்துச்சு இல்லையா? நம்ம ஒழுங்கா இருந்தா நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காரு. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். உங்களை பார்க்காம இல்லை, நம்முடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே நம்மளை பார்க்கிற ஆண்டவர். அதனால எப்பவுமே நீங்க ஆண்டவரே நீ பார்க்கிற உனக்கு கண்ணு இருக்குதான்னு கேட்கவே கேட்காது. அவர் கண்ணு இருக்குது, அவர் நம்மளை பார்த்துனேதான் இருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், இஸ்ரவேலை பாதுகாக்கிற ஆண்டவர் ஒருவரும் இல்லை. நம்ம உறங்குற போகணும் இல்லையா? ஆண்டவர் உறங்கவே மாட்டார். விழித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், விழிப்பா இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேட்கிறார். பார்க்கறது மட்டும் இல்ல, கேட்கிறார். அதே பகுதியில் இருக்கிறார். ஆரோக்கியங்களை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு பார்த்துட்டு போறது மட்டும் இல்ல, விசாரிக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாத ஒண்ணும் செய்ய முடியாது. உங்கள் கவலையை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களை என்ன பண்றேன், விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். நான் உங்களை விசாரிக்கிறேன் என்று சொல்றார். அப்ப நம்மள அவர் கேட்கிறார், நம்முடைய கஷ்டங்களை துன்பங்களை கேட்கிறார். அதனால சாலமோன் சொன்னார், ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு உங்களுடைய கண்களும் செவிகளும் கேட்கின்றவர்களாய் பார்க்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அதான் நம்ம இந்த ஜபத்துல நம்ம ஆலயத்துல வரும்போது நம்ம கண்ணீரோடு ஜபிக்கிறோம் இல்லையா? அந்த ஜபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஜபத்தை ஆண்டவரே பதில் கொடுக்கிறார், கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். இல்லைனாக்கா ஒரு யூஸ் இருக்காது இல்லையா? அது சாலமோனுடைய ஜபம் தான். ஆண்டவரே இந்த ஆலயத்துல யார் வந்து ஜபம் பண்ணாலும் சரி, யூதர்கள் மட்டும் இல்ல, புறஜாதியர்கள் வந்து ஜபம் பண்ணாலும் என்ன பண்ணணும், நீ கேட்கணுமா? கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அப்போ நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவர் பார்க்கிறார், கேட்கின்றார், செவி கொடுத்து கேட்கின்றார். ஆனா நம்ம கஷ்டங்களை இன்னைக்கு கேட்க ஆள் இருக்குதா? இல்ல இல்லை என்ற பதில் தான். யாரும் நம்ம கஷ்டங்களை உட்கார்ந்து கேட்கவே மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்க வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு நேரம் சரியா. ஆனா நம்முடைய கஷ்டங்களை நீ மணிக்கணக்காக ஆண்டவர்கிட்ட சொன்னாலையும் அவர் உட்கார்ந்து என்ன பண்றாரு, கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய செவியை திறந்திருக்கிறார், தன்னுடைய செவியை அடைக்காமல் திறந்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய பாடுகளை துன்பங்களை அவரு கேட்டார், சொல்றார். அவருடைய கூக்குரல் வந்து என் சமூகத்திலே எட்டினது, எனக்கு அது வேதனையா இருக்குது, என் மக்கள் படுகிற துன்பத்தை என்னால் சகிக்க முடியல, அதனால உன்னை அழைக்கிறேன் அப்படின்றார். மூணாவது பாருங்க, அறிந்திருக்கிறார். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்தாரு? என் கையில் ஒரு சின்ன பிளேடு ஒரு தேய்ச்சிக்கிச்சு. சார் உனக்கு அது வழி தெரியுமா? அவருக்கு தெரியும், அர்த்தங்கிறது தெரியும். ஆனா அந்த வழி எவ்வளவு இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பிளேடு அர்த்தக்குன்னா எவ்வளவு வழி இருக்குது என்பது யாருக்கு தெரியும்? ஏன்னா அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமான காலில் அவரு நடந்து போனா எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு தூரம் நடந்து போனார். நம்ம பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு நேரத்துக்கு நடந்து வர முடியும் இல்லையா? ஏசாமி பல மைல்கள் நடந்துதான் போனார். உலகத்தை படைத்தவர். அவர் நினைச்சிருந்தா கண்ணு மூடி கண்ணு தாழ்வுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்தா மறைச்சிக்கலாமே இல்லையா? போய் போலாம். நம்ம கஷ்டங்களாம் தெரிஞ்சுக்கணும்னா நடந்தே ஊர் ஊரா கிராம வீடு வீடா போனார். போய் எல்லாரையும் பார்த்தாரு. ஒரு சில நேரத்துல தான் படகுல போனார் இல்லையா? நடந்தே போனோம், கஷ்டங்களை தெரியும். அதனால லாஸ்ட் மறித்த போது பார்த்தால் மறியலோன்னு அழுறாங்க. அவரும் சேர்ந்து அழுதார். அந்த கஷ்டங்களை அந்த உணர்வுகளை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், அனுபவம் அவர் அதை அனுபவித்தார். நம்முடைய கஷ்டங்களில ஆண்டவர் இருக்கிறது. 3 வார்த்தைகள் இந்த பகுதியில் முக்கியம். என்னன்னா, பார்க்கிறார், கேட்கின்றார், அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இனி நம்ம இந்த ஆண்டவர் எனக்கு பதில் தரல, என்னை பார்க்கல, கேட்கல, அறிந்திருக்கல சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. முக்கியமான இந்த வார்த்தைகள் வந்து வினை சொல். வினை சொல் என்று சொன்னால் நம்ம படிச்சிருக்கணும், செயலாற்றுகிற சொல்.
செயலாற்றுகிற சொல். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? செயல்படுகிற ஆண்டவர், செயல்படாதவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். அழைத்து மோசே கூட ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. மோசே கிட்ட சொல்றார், வா நீ போய் அவங்கள மீட்க வரணும். மோசே சொல்றார், வழக்கமா நம்மள என்ன பண்ணுவோம், ஊழியத்துக்கு வர சொன்னா வேல்சனுக்கு வர சொல்லி 2 வருஷம் ஆகுது, அப்புறம் வரல. நானும் சொல்லிதான் இருக்கிறேன், வாங்க வாங்க வாங்க. ஏன்னா வேல்சனுக்கு அமெரிக்கால இருக்குது இல்லையா, பிளைட் பிடிச்சி வரணும்னா உங்களால வர முடியும். எப்படி நச்சேரி பரவமா பரவும். நீங்க வர்ற வரைக்கும் அந்த சபைக்கு வேற யாரும் ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம கையில ஒப்படைக்கிறது. மோசே என்ன பண்றாரு, ஆர்கியூ பண்றாரு. நான் போக மாட்டேன், எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, நாக்கு சரியில்லை, ஆட்டோவுக்கு தெரியாது, வேலை காட்டுறாங்க. என்ன சொல்றாரு, நீ என்ன சொன்னாலும் உனக்கு போறதில்லை. நாக்கு மந்தமா இருந்தா நான் பேசுறேன், பயமா இருந்தா மீடியாமா அனுப்புற, ஆர்வம் அனுப்புற, போ. உன்ன பயமா இருக்குதா, நான் கோலே தான் எடுத்துன்னு போ பண்றேன். அதுக்கு மேல என்ன சொல்றாரு, ஆண்டவர் மேலேயே பள்ளி போடுறாரு. என்ன அனுப்புறது யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம், ஆண்டவர் பேர் தெரியாதுன்னு சொல்லிடலாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஆண்டவர் என் பேர் என்னன்னு சொல்லுது, இருக்கிறவராகவே. தமிழ்ல அது கொஞ்சம் தவறான மொழி பெயர்ப்புதான் இருக்கு. இங்கிலீஷ்ல தான் கரெக்டா இருக்கு. ஐ எம் வாட் ஐ எம். ஐ எம் அப்படியே என்ன, நான் இருக்கிறவராக இருக்கிறது கூட தப்பு தான். நானாக இருக்கிறேன். ஐ எம் வாட் ஐ எம் அப்படின்னா அவர் பேரே நான். இந்த நான் என்ற வார்த்தை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற என்ன புதிய ஏற்பாட்டில் இருக்கும், யோவான் சுவிசேஷத்துல மட்டும்தான் வரும். 8 முறை வரும். என்னன்னா, நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் 8 வந்துச்சு. அப்போ யோவான் தான் இந்த இருக்கிறவராக இருக்கிற ஐயம் வாட் ஐயம் என்ற கான்செப்ட்ல இருந்து அங்க சொல்றாரு, இவர் தான் அவரு, வேற யாருமே இல்லை. அப்ப நான் கடவுள் பேர் என்ன, நான். நம்ம கூட நானும் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயன்படுத்தும். அது கடவுளுடைய பேர். நானும் சொல்லவே கூடாது. அவளை அடிக்கல எப்பவுமே என்ன சொல்றாரு, அடிமைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த அடிமை இல்லையா? அது போல நம்ம ஆண்டவர்கிட்ட மற்றவங்கிட்ட பேசும்போது நம்ம பார்த்து பேசணும். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை நான் இதை செய்தேன் அதை செய்தேன் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த 2 பேர் ஜாம் எடுத்து போறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்மையா தான் இருக்கணும். அப்போ மோசே சொல்றாரு, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் வாட் ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதனால போய் இதை சொல்லுப்பா அப்படின்னு ஒண்ணு போய் மோசைக்கு அது எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியல. அவரு போறதுக்கு ஆயுதமாயிட்டார். அப்ப என்ன சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன்னா நீ சாதாரண மனுஷன், நீ ஆர்டினரி மேன். இப்போ நீ உன்னை என்ன பண்ற, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பண்ற. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அடுத்தது பரிசுத்தப்படுத்துறார். நீ கிட்ட வரும்போது பரிசுத்தப்படுன்னு சொல்றாரு இல்லையா? பரிசுத்தப்படுத்தி அவனை அபிஷேகம் பண்றார். அப்புறம் கடவுள் வெளிப்படுத்தி தன்னுடைய வல்லமையை அவனுக்கு காண்பிக்கிறார். அந்த மலை தேவ பர்வதம் ஓரே அல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது 7400 அடி. எவ்வளவு? கடல் மட்டத்திலிருந்து 7400 அடி. ஓரே என்ற அந்த மலை 6500 அடி அது இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க அழைப்புகளை பார்க்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சாமுவேலை அழைப்பு வாசிங்க. 1 சாமுவேல் 3:4. சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். கடவுள் சாமுவேலை 3 வயதுல ஒண்ணுமே தெரியாது, சாப்பிட்டு தான் குழந்தை விளையாட தெரியும், அழ தெரியும். அந்த வயசுலயே கடவுள் ஊழியத்திற்கு அழைக்கிறார். எரேமியா பாத்தீங்கன்னா எரேமியா 1:4-5 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. வாலிபனா இருக்கும்போது அழைக்கிறார். அழைச்சிட்டு சொல்றாரு, அவன் நிறைய சாதிப்பு சொல்றாங்க. அவனுக்கும் சொல்றாரு,
நான் உங்களோட இருக்கிறப்பா, நீ தைரியமா போ. 12ஆம் வசனம் தான் சொல்லு, வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னோடே இருப்பேன். அதை குறிச்சு வை. நான் உன்னோடே இருப்பேன். நம்மளை கடவுள் அழைக்கிறாரு. எல்லா ஊழியத்தை செய்கிறது ஏதோ ஒரு பணிக்காக அழைக்கிறார். எந்த பணினாலும் சரி, அது எல்லாமே யாரால வழங்கப்படுகிறது? கடவுளால தான் வழங்கப்படும். அப்ப இந்த பணியை ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் அழைத்து நீ பயப்படா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோடு இருப்பேன், நீ கவலையே படா, தைரியமா போ அப்படின்னு மோசே கிட்ட சொல்ற. ஏன்னா நான் வாழும் இறைவன், மரித்தோரின் கடவுள் அல்ல. அதான் நீ வாசிக்கிற லூக்கா 20:27-40 பார்க்கிறோம். சதுசேயர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு 7 மனைவிகள் 7 புருஷர்கள் இருந்தா, ஒரு பொண்ணுக்கு அத 7 கணவரும் பிள்ளை இல்லாம இறந்துட்டாங்க, 7 அந்த பெண்ணும் இறந்துட்டாங்க. பரலோகத்துல நம்ம யாரு இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முட்டாள்தனமா பேசுகிறீங்களே, உலகம் வேற பரலோகம் வேற. உலக வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் ஒன்று அல்ல. உலக வாழ்க்கை வேறு. உலக வாழ்க்கையில நீங்க தனியா இருக்கக்கூடாதுன்னு நான் தான் உங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு ஆணையும் பெண்ணையும் படைத்து வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் இல்லையா? அவ்வளவுதான். மற்றபடி பரலோகத்துல பெண் கொள்வதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை, திருமணமும் இல்லை, குடும்ப வாழ்க்கையும் இல்லை. எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. துதித்து கொண்டு மட்டும்தான் இருப்பாங்களே தவிர எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதற்கு சம்பந்தமே இல்லவே இல்லை. ஏன்னா நான் ஜீவனுள்ள ஆண்டவர், வாழும் இறைவனாய் இருக்கிறேன். நம்ம நான் மரித்தோரின் கடவுள் அல்ல, உயிருள்ளோருடைய கடவுள். அந்த கான்செப்ட் தான் இங்க இருக்கு இல்லையா? நம்ம யாரும் எரிந்து போகல, நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். அதே போல ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவரா இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் நம்மள ஆண்டவர் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நமக்கு நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் எரிந்து போகாமல் தீர்ந்து போகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது இயேசு ஆண்டவருடைய கிருபை தான் இல்லையா? அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல், அவர் உயிருள்ள ஆண்டவரா இருக்கிறார், வாழும் இறைவனா இருக்கிறார். ஐ அம் தி லிவிங் காட் சொல்றார். நான் லிவிங் காட், இன்னைக்கும் நேற்று இன்றும் என்றும் வாழாதவராய் நான் இருக்கிறேன். ஆகவே அந்த ஆண்டவரை விசுவாசித்து நம்ம ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று, முக்கியமா இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கான்செப்ட், புரிந்து கொள்ள வேண்டிய சங்கதி என்னன்னா, கடவுள் நம்மை அவருடைய பிள்ளையாக அவருடைய ஊழியத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மோசே தான், எல்லாரும் எதிரே தான், எல்லாரும் சாமுவேல் தான். அதான் சொல்றாரு, பாஸ்டர்ஸ் மட்டும், சபை பொறுப்பாளர்கள் மட்டும் ஊழியத்தை செய்யறதுல எல்லாரும் செய்யணும். அப்பதான் சபை வளரும். அந்த கான்செப்ட் தான். அப்போ நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க? யோசித்து பார். அதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. அதை யோசித்து நாம் சிந்தித்து செயல்பட தூய ஆவியானவர் இந்த வார்த்தைகளினாலே நம்ம உதவி செய்யும். நம் அனைவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதீரும். உமது பரிசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த கடவுளே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரை மோசேயை அழைத்து நீ ஊழியத்தை செய்ய வல்லமையை தந்தீர். எகிப்தில் அவர் போய் செய்த பணிகள் மிக பிரமாண்டமான
அர்ப்பணிக்கும். அவன் போல ஒரு மலரான ஊழியர்கள்